Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'du, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa atimmul hajja wal umrata lillah. Wa qala alayhi salatu wassalam, man hajja lillah lam yarfus wa lam yafsuq raja'a ka yawmin waladathu ummuh. Aw kama qala alayhi salatu wassalam. Allahumma ayyidna bita'yidik, Allahumma ayyidna bita'yidik, Allahumma ayyidna bita'yidika ya Rabbal Alamin. Muhtaram muazzaz Hadrat Hujjaj Kiram, Zayirin Izam, अज़ीज़ भाइयों, पर्दा नशी मोहतरम ख़वातीन, इस वक्त हम लोगों का यहाँ जुड़ना उन खुश नसीबों की अलविदाई के लिए है जो खुश नसीब बंदे और बंदियाँ हमारे दरमियान से अल्लाह के घर की दीदार के लिए अनकरीब जाने वाले हैं। जाने से पहले पहले उन लोगों से दुआ की दरख्वास्त करना, उन लोगों से अल्लाह के रसूल के रोज़े पर सलाम अर्ज़ करने की दरख्वास्त करना, ताकि आप अलैहिस्सलातु वस्सलाम के रोज़े पर पहुंचकर वो सलाम करने वाले बने, इसके लिए ये निज़ाम बनाया जाता है। इसलिए கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சமயம் நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது ஹாஜிகளுடைய அந்த புனிதமான பயணம் எது கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்ய போகிறார்களோ அந்த பயணத்திற்கு முன் அவர்களிடம் துவாவுக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ரெண்டாவது, நம்மளுடைய ஒன்று கூடக்கூடிய காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌதாவில் அவர்கள் சலாம் ஒப்படைக்கும் சமயத்தில் நம்மை மறக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நம்முடைய சலாமை ஒப்படைப்பதற்காக நம் தரப்பிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வதற்காக ஒரு தர்காஸ்த் அவர்களிடம் ஒப்படைப்பதற்காக நாம் கேட்டுக்கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த சமயத்தில் நாம் சில விஷயங்கள் நம்மளுடைய கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் என்னவென்றால், இந்த புனிதமான பயணம் காசு பணத்தின் மூலமாக செய்யக்கூடிய பயணம் கிடையாது.
மனிதர்களுடைய உள்ளத்தில் பெரும்பாலான ஒரு எண்ணம் என்ன இருக்கின்றது? யாரிடம் காசு பணம் இருக்கின்றதோ அவர்கள்தான் இந்த புனிதமான பயணம் செய்வார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நீயத்து, அவர்களுடைய துவா, அவர்களுடைய ஒரு துடிப்பு இருக்கின்றதே, அதன் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்கிறான். பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அல்லாஹ்வுடைய வீடு பார்ப்பதற்கு தௌஃபீக் கிடைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குபூலியத்துடைய கதவை திறந்து கொண்டே இருப்பான். அந்த கதவு நிரந்தரமாக நம்மளுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான். ஒரு தடவையும் ஒரு சமயமும் ஒரு வருடமும் நம்மளுடைய வீட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை, புனிதமான வீட்டை பார்ப்பதற்காக, தவாஃப் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக, ஹஜ் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். எந்த ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறானோ அவன் எப்போவுமே கஷ்டத்துடைய வாழ்க்கை வாழ்வது கிடையாது, நஷ்டத்துடைய வாழ்க்கை வாழ்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா நிரந்தரமான பர்க்கத் அவனுக்கு தந்து விடுகிறான். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லும் சமயத்தில் நாம் அவர்களிடம் கேட்கக்கூடிய விஷயம் எந்த விதமான பொருளோ, எந்த விதமான உடையோ, எந்த விதமான நகையோ கிடையாது. அவர்களிடம் நான் கேட்பது என்ன? நீங்கள் சென்றதுக்கு பின் காபத்துல்லாவை பார்த்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் தாங்கள் தன்னுடைய துவாவில் எங்களையும் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் என்று நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதற்காக தான் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இங்கே ஒன்று கூடியிருப்பதில் நமக்காக அல்லாஹ் தஆலா எத்தனையோ ஒரு சுன்னத்தான முறையை பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வதற்காக, அமல் செய்வதற்காக தௌஃபீக் தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்காக சென்று கொண்டிருந்தார்களோ அந்த சமயம் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? லா தன்சானா பிதுஆயிக யா உഖய்யா, என்னுடைய சின்ன தம்பியாக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் தன்னுடைய துவாவில் எங்களை மறந்துடாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி நாம் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய புனிதமான மனிதர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்ன? தாங்களுடைய எல்லா துவாக்களிலும், அது தவாஃபில் செய்தாலும் சரி, அது சைல செய்தாலும் சரி, மகாம் இப்ராஹீமில் செய்தாலும் சரி, சஃபா மர்வாவில் செய்தாலும் சரி, அந்த துவா அரஃபாத்தில் செய்தாலும், முஸ்தலிஃபாவில் செய்தாலும், தாங்கள் ரம்ய ஜமராத்தில் செய்தாலும் எங்களுக்காகவும் தாங்கள் துவா செய்யுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். அந்த புனிதமான இடம் எந்த மாதிரி இடம் என்று சொன்னால், அந்த இடத்தில் துவாவுக்காக கை ஏந்தும் சமயத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கவனத்தில் எல்லா விதமான மனிதர்களுடைய துவா எது அவர்கள் கேட்க வேண்டும் என்று நம்மிடம் சொல்லியிருந்தார்களோ ஞாபகத்தில் அல்லாஹ் தஆலா போட்டு விடுகிறான். அது மட்டும் கிடையாது, எது வரைக்கும் சில சமயம் நமக்கு விரோதம் செய்தவர்கள், நமக்கு கெடுதி செய்தவர்கள், நமக்கு நஷ்டம் செய்தவர்கள், நமக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள், அவர்களுக்காக கூட அல்ஹம்துலில்லாஹ் அந்த புனிதமான இடத்தில் ஒரு ஹாஜி கை எடுத்து பத்துவா செய்வது கிடையாது, துவா தான் செய்வாங்க. அந்த மாதிரி தூய்மையான உள்ளம், தூய்மையான கவனம், தூய்மையான எண்ணிக்கை, தூய்மையான யோசனை அல்லாஹ் தஆலா அவங்க உள்ளத்தில் போட்டுடுறான். எனவே இந்த சமயத்தில் நாம் எல்லோருக்காக துவா செய்வதற்காக நியத்து செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து செல்வோம். அல்ஹாஜ் காசிதுன் என்று சொல்வார்கள். என்றால் என்ன? ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அவர் இருக்கிறாரே அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு காசிதாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மக்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் எத்தி வைப்பதற்காக ஒரு நபராக அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் நாம் அங்கே சென்றதுக்கு பிறகு மக்களுக்காக, நமக்காக குறைவாக
மக்களுக்காக, உம்மத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, சொந்த பந்தத்துக்காக, தன்னுடைய மாமியார் வீட்டுக்காரர்களுக்காக, தன்னுடைய எல்லா சொந்த பந்தம், அது அது அத்தாவின் தரப்பில் சொந்தமாக இருந்தாலும் சரி, அம்மா தரப்பில் சொந்தமாக இருந்தாலும் சரி, உயிர் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இறந்து போன மர்ஹூமீன்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்காக நாம் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். ஹஜ் என்பதே துவா தான். ஹஜ் என்பதே துவா தான். ஹஜ்ஜில் எல்லாற்றை விட அதிகமாக ஜிக்ர் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியா இருக்கின்றதே, அந்த தல்பியா நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எல்லாற்றை விட உயர்ந்தமான துவா, எல்லாற்றை விட உயர்ந்தமான ஜிக்ர், எல்லாற்றை விட உயர்ந்தமான ஒரு அவுராத் வஸாயிஃப் என்று பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். எது வரைக்கும் ஓத வேண்டும்? கடைசி ரம்யே ஜமராத், ரம்யே ஜமராத்துக்கு தாங்கள் செல்லும் சமயத்தில், எந்த ஒரு சமயத்தில் நீங்கள் ஷைத்தானுக்கு கல் அடிக்குவதற்காக செல்வீர்களோ அது வரைக்கும் உங்களுடைய ஜிக்ர் இருக்கின்றதே, அது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்காக தான் இருக்கும். அல் ஹஜ்ஜு சஜ்ஜுன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் என்றாலே ஒரு விதமான சத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒலி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி அந்த ஒலி இருக்கின்றதே, அந்த சத்தம் இருக்கின்றதே, அந்த சத்தத்தில் என்ன இருக்கணும்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எந்த சமயத்தில் சத்தம் இல்லாமல் சஹாபாக்கள் ஹஜ் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த சமயத்தில் ஹஜரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, என்ன சஹாபாக்கள் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்களே, என்ன விஷயம், எதுக்கு அவங்க சும்மா இருக்கிறாங்க? அல்லாஹ் தாலாவுடைய கட்டளையாக இருக்கின்றது, தல்பியா ஓதுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆண்கள் உயர்ந்தமான சத்தத்தினால, உயர்ந்தமான சத்தம், பெண்ணுடைய சத்தம் இருக்கின்றது, அது ரொம்ப குறைவாக சத்தம், அவங்களுடைய சத்தம் வேறத்தவங்களுக்கு போகாமல் தல்பியா படிக்கணும். அதே மாதிரி நாம் மக்கத்துல் முக்கர்ரமா காபாவு பக்கம் இருக்கும் சமயத்தில் 2 ரக்காத் தொழுவதை விட மேன்மையான இபாதத் என்னவென்றால் காபாவுடைய தவாஃப் செய்வது. ஏன் என்றால் முழு உலகத்தில் அந்த இபாதத் இருக்கின்றது. அந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் செய்ய முடியாது, அந்த இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும். எனவே நாம் அந்த காபாவுக்கு தவாஃப் செய்கிற சமயத்தில் காபாவை பார்க்கக்கூடாது. காபாவுக்கு தவாஃப் செய்கிற சமயத்தில் காபா பார்க்க, ஏன்? அத்தவாஃபு கஸ்ஸலாத்தி, தவாஃப் என்பது தொழுகை போன்று இருக்கின்றது. தொழுகையில் எப்படி நாம் கிபிலாவை பார்க்க மாட்டோமோ அதே மாதிரியில் தவாஃபில் கூட நம்ம கிபிலாவை பார்க்க மாட்டோம், காபாவை பார்க்க மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம், தொடவும் மாட்டோம். ஏன்னு சொன்னால் எஹ்ராமுடைய சமயத்தில் இருப்போம். எந்த சமயத்தில் எஹ்ராம் இல்லாமல் இருப்போமோ அந்த சமயத்தில் நீங்கள் தொடலாமோ அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம் கூட. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தான முறையில் நாம் இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்வோம். அதே மாதிரி நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹஜ் செய்வதற்காக கூட முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கைரை உண்டாக்குவான். அல்லாஹ் தஆலா கைரை உண்டாக்குவான். அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தில் மேலே நாங்கள் அமல் செய்வோம். அதை தவிர சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கூறுறேன். அந்த விஷயங்களை தங்களுடைய கவனத்தில் வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்னவென்றால், இங்கிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அந்த கஷ்டம் என்ன? நாம் போகிறவங்க கிட்ட லிஸ்ட்டு கொடுப்பது. இது தேவையில்லாத ஒரு குஜிலி என்று சொல்லுவார்கள் உருதுல. குஜிலி என்றால் சொறி, தேவையில்லாத சொறி. போகிறவங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு எப்படி போகிறாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க அல்லாஹ்க்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்க மனைவிக்கு தெரியும். என்னென்ன விற்றுட்டு போகிறாங்க, என்னென்ன கஷ்டத்தோடு போகிறாங்க, அது அல்லாஹ்க்கு தெரியும்.
அது அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காக மக்கள் தன்னுடைய செலவு எந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். அந்த சமயத்தில் ஏமா நீ போகிற வரும்போது என் மகளுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வா, ஒரு செயின் வாங்கிட்டு வா, என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வா, நீ அது வாங்கிட்டு வா, நீ இது வாங்கிட்டு வா. இவனை விட ஹஜ்ஜை கெடுக்கிறவன் யாருமே கிடையாது. ஏன்? அஹப்புல் பிலாத் இந்தல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கஸுல் பிலாத் இந்தல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்க்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்க்கு பிடிக்காத இடம், மோசமான இடம் அது பாசாராக இருக்கின்றது, கடைவீதியாக இருக்கின்றது. நம்ம என்ன செய்கிறோம்? போகிறவங்க அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போகிறாங்க. லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா ஸலாஸத்தி மசாஜிதா. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறாங்களோ அவங்கள நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்க, நீங்கள் கடைவீதிக்கு போங்க, நீங்கள் வாட்ச் கடைக்கு போங்க, நீங்கள் இந்த துணி கடைக்கு போங்க, தங்க கடைக்கு போங்க. இந்த மாதிரி உலகத்துடைய விஷயத்தின் பக்கம் நாம் அமுச்சு வைக்கிறது நம்மை விட மோசமானவங்க யாருமே கிடையாது. எனவே யார் யார் லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ மரியாதையாக திருப்பி வாங்கிக்கிங்க. லிஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னால் வாங்கிங்க, தேவையில்லை அந்த லிஸ்ட்டு தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவை உள்ள பொருள்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பெங்களூர்லேயே கொடுத்துருவான். பெங்களூர் இருக்கின்றதே இது மினி வேர்ல்டு, இது மினி வேர்ல்டு. முழு உலகத்துடைய பொருள்கள். இப்போ நான் சமீபத்தில் இங்கே நம்ம பார்க் கிட்ட போயிருந்தேன், கோல்ஸ் பார்க் கிட்ட, கோல்ஸ் பார்க், ரிச்சர்ட்ஸ் பார்க்கு அங்கே ஒரு இது இருக்குது மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் போனால் மதீனாவில் கிடைக்கக்கூடிய ஜூஸ் அங்கே கிடைக்குது. எந்த ஜூஸ் மதீனாவை தவிர எங்கேயுமே கிடைக்காம இருந்ததோ அந்த ஜூஸ் எங்கே இருக்குது? அந்த கோல்ஸ் பார்க்குடைய கடையில் இருக்குது. நான் பார்த்துட்டு ரேட் கேட்டேன். அவர் ரேட்டு எந்த ரேட்டில் அங்கே கொடுக்குறாங்களோ அதை விட ஒரு 5 ரூபா 10 ரூபா அதிகமான சவுளை தான் அங்கே கிடைக்குது ரேட். நான் அந்த சமயம் யோசித்து பார்த்தேன், எந்த பொருள்கள் நமக்கு கிடைச்சி கொண்டிருந்ததோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற சமயத்தில் நம்ம ஏன் ஊராக சுற்றணும்? எனவே நம்ம நியத்து செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மார்க்கெட்டுக்கு யாரையும் அமுச்சு வைக்க மாட்டோம். நம்மளுடைய பொருள்கள் எது வரைக்கும் சொன்னால் ஜம்சம் கூட இப்போ பெங்களூரில் கிடைக்கிது. மதீனாவுடைய பேரிச்சம்பளம், ஒருத்தவங்க சொன்னாங்க என் லக்கேஜ் அதிகமாக இருந்துச்சு, பேரிச்சம்பளம் கொண்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, பேரிச்சம்பளத்தை விட்டுட்டேன். பெங்களூருக்கு வந்த பிறகு மதீனாவுடைய பேரிச்சம்பளம் எனக்கு இங்கே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கிது, இப்போ கூட கிடைக்கிது. எனவே ஒரு விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம போகிற சமயத்தில் சாப்பாட்டுடைய கவலை ஜாஸ்தி செய்யாதீங்க. நம்ம பொம்பளைங்களுக்கு இங்கே இருந்தாலும் கிச்சன் ரூம் கவலை, அங்கே போனாலும் சாப்பாட்டு கவலை. சாப்பாட்டுக்கு அது வேணும், இது வேணும், இந்த மசாலா அந்த மசாலா. அங்கேருந்து ஃபோன் போடுறாங்க, ஆச்சி மசாலா வாங்கிட்டு வாங்க. அங்கேருந்து ஃபோன் என்னங்க வேணும்னு சொல்லி கேட்டால் ஆச்சி மசாலா வாங்கிட்டு வாங்க, சாம்பார் மசாலா வாங்கிட்டு வாங்க, அந்த மசாலா வாங்கிட்டு வாங்க. பை நம்ம அங்கே போகிறோம், அல்லாஹுடைய மெஹமானாக நம்ம போகிறோம். ரிஸ்குடைய கதவு யார் திறக்குவா? இன்ஷா அல்லாஹ். ஒருத்தவங்க சொன்னாங்க, எத்தனையோ ஹாஜிமார்கள் கடைசி சமயத்தில் கொண்டு போன பொருள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே தூக்கிட்டு போனோமே, அரிசி ஆச்சு, மசாலா ஆச்சு, யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. ஏன்? எல்லாம் ரிட்டர்னில் வராங்க, எல்லாம் திரும்பி வராங்க, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தாளியாக போகிறோம், கவலைப்படாமல் போங்க. அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. ரஸாக் கரீம் அல்லாஹ்வாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நல்ல விதமான நமக்காக ஏற்பாடு செய்வான். அதற்காக நாம் ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தோஷா எடுத்துக்குவோம். அதுக்காக கையாட்டிட்டு போகக்கூடாது. அங்கே போய் அவர் சாப்பாடு போடுவார், இவர் சாப்பாடு போடுவார் சொல்லிட்டு அங்கே போய் நம்ம பிச்சை ஹாஜி மாதிரி சுற்றக்கூடாது. அல்லாஹ் பிச்சை ஹாஜி என்னங்கன்னு சொன்னால் நல்லா பிச்சை போடுற மாதிரி ஊராக சுற்றுறது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம என்ன நீத்தோடு போகணும், எண்ணிக்கையோடு போகணும், என்ன நீயத்தை எடுத்துகிட்டு போகணும். நாம் 2 பேருக்கு இடத்துல 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கலாம். தினமும் நீயத்தை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தஸ்தர்கானில் யாராவது ஒரு விருந்தாளி கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். ஹஜரத் மௌலானா இப்ராஹிம் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆயிட்டாங்க, பெரிய சின்ன ஹஜரத்து. அபு சவுத் மௌலானாவுடைய தம்பி. அவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு குசூசியத் என்னவென்று சொன்னால், தினமும் ஹாஜிங்களுக்கு தஹஜ்ஜுதில் டீ கொடுப்பது.
அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில பேர் சொன்னாங்க 500 ஹாஜிகளுக்கு டீ கொடுப்பாங்களாம் தஹஜ்ஜுடைய சமயத்தில். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் ஹஜ்ஜுடைய சமயத்தில் 500 பேர்த்துக்கு டீ கொடுக்கறது, ஒருத்தவனுக்கு டீ கொடுத்தா பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய பர்க்கத் அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அது அல்லாஹ்வுடைய தொடர்பின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். இது ஒரு நியத்து செய்யுங்க. மூணாவது நியத்து என்ன? டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தூங்கும், ரெஸ்ட்டு, இன்ஷால்லா அதெல்லாம் வாழ்க்கை முழுதும் நம்ம எடுக்கிறது தான். 40 நாள் நாம் செல்லும் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு 8 நாள் நாம் அங்கே தங்குற சமயத்தில் 40 தொழுகை பள்ளிவாசலில் தொழுகணும். 40 தொழுகை பள்ளிவாசலில் தொழுகணும். யார் ஒரு மனிதன் 40 தொழுகை நபியுடைய பள்ளியில் தொழுவி விடுகிறார்களோ, நிஃபாக்கை விட்டு அல்லாஹ் தஆலா அவனை ஓகே நயவஞ்சகர் அதில் விட்டு அல்லாஹ் தஆலா அவங்கள தூரமாக்கிறான். நியத்து செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி ஒரு தொழுகை 1 லட்ச தொழுகையாக இருக்கின்றது. மக்காவில் இருக்கிற சமயத்தில் கூட அசீசியாவில் இருப்போம். அசீசியாவில் ஃபஜர் தொழுத பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் போய் அங்கேருந்து இஷாவுக்கு பிறகு வரணும்னு சொல்லிட்டு நியத்து பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான விஷயத்தை லேசாக்குவான். நம்ம போகிற சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் தோஷாவோடு போகணும், தோஷாவோடு வரணும். அந்த மாதிரி நியத்து பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் லேசாக்கிடுவான். அதே மாதிரி 4வது விஷயம் என்ன? எந்த அளவுக்கு ஹஜ்ஜில் செலவு செய்வோமோ, செலவு என்றால் என்ன? செலவு என்றால் என்ன? நமக்கு செலவு செய்வது அதுவும் செலவு தான். பொருள் சில பேர் என்ன சொல்கிறாங்க, செலவு செய்ய சொல்லிக்கிறாங்களே, அதனால தான் நான் இது வாங்கினேன், அதனால தான் அது வாங்கினேன், அதனால தான் நான் இது வாங்கினேன். அந்த செலவு கிடையாது. தன் மீது செலவு செய்வது, தன் மீது செலவு செய்வது ஹஜ்ஜுடைய சமயத்தில். அதே மாதிரி யார் அங்கே கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேலே செலவு செய்வது, யார் தேவையுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே செலவு செய்வது. இந்த செலவுகள் நாம் செய்வதில் அல்லாஹ் தஆலா மிகவும் பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். 1க்கு 1 லட்சம் நன்மை. அதுக்கு மேலே இஹ்லாஸோடு செய்வர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக தந்து கொண்டே இருப்பான். மாஷா அல்லாஹ். இந்த எல்லா விஷயங்கள் மீதும் நாம் அமல் செய்யணும். யார் ஹாஜிங்க யாரை இங்கே விட்டுட்டு போகிறாங்களோ அவங்கள பார்த்து கொள்வது, அவங்களுடைய சேவை செய்வது, அவங்களுடைய வேலையை நாம் செய்வது, அதிலும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் நமக்கும் தருவான். அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட விஷயத்தின் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்துள்வானாக. நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு, ஹாஜிங்களை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக, ஹாஜிங்களை நம்ம அமுச்சு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே சேருது. அந்த சேரத்துக்கு பிறகு வெறும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு யார் இது வரைக்கும் ஹஜ்ஜு செய்யலையோ நியத்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நாம் கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லுவோம். ஹஜ்ஜுக்காக சென்று அல்லாஹ்வுடைய வீட்டை கண்டிப்பாக பார்க்குவோம்னு சொல்லிட்டு நாம் நியத்து செஞ்சு இந்த ஹாஜிக்கிட்ட என்ன துவா செய்ய சொல்லணும், நெக்ஸ்ட் டைம் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் துவா செய்யுங்க என்று நாம் அவங்ககிட்ட வேண்டிக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அவங்க போய் துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நெக்ஸ்ட்டு அந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வான். அந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையே மாற்றி விடுவான். எனவே வந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நியத்து செய்யுங்க. யார் ஹஜ்ஜுக்கு ஒரு தடவை போயிட்டாங்களோ பின்னியும் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக போகிறதுக்கு நியத்து செய்யுங்க. யார் இது வரைக்கும் போலியோ அவங்க நியத்து செய்யுங்க. ஒரு நபர் யாருக்கிட்ட 4 லட்ச ரூபா, இப்போதைக்கு 3.5 லட்ச ரூபா காசு சேர்ந்துருச்சோ அவங்க மீதி எல்லாம் ஹஜ்ஜு ஃபரஸ் ஆயிடுச்சு. அந்த 3.5 லட்ச ரூபா சேர்ந்துச்சு, கார் வாங்கிட்டோம், 3.5 லட்ச ரூபா சேர்ந்துச்சு, இடம் வாங்கினோம், 3.5 லட்ச ரூபா சேர்ந்துச்சு, வீடு கட்டிட்டோம், 3.5 அது மாதிரி எத்தனையோ 3.5 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம். நம்ம மேலே ஹஜ்ஜு ஃபரஸ் ஆகி சில பேரின் மீது 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு 40 வருஷத்துக்கு நான் சைடு வாங்கியிருந்தேன், எவ்வளோ அந்த வருஷம் ஹஜ்ஜுடைய செலவு எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மேலே ஹஜ்ஜு ஃபரஸ் ஆயிடுச்சு. அப்போவே ஃபரஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ஹஜ்ஜு இவ்வளோ ரேட் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க பழைய ஹஜ்ஜிங்கிட்ட கேளுங்க, சில எங்கள் அத்தாலாம் ஹஜ்ஜு செய்யும் போது 22,000 ரூபா. அந்த அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய ஹாஜிங்க எவ்வளோ குறைவு செலவில் ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்ஷால்லா நம்ம மீது ஹஜ்ஜு ஃபரஸாக எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த காசை தங்கத்து மேலேயும் வீட்டு மேலேயும் இடத்து மேலேயும் செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போது இன்ஷால்லா நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பதற்காக கண்டிப்பாக நாம் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு செல்வோம். இன்ஷால்லா எல்லாமே நியத்து செய்யலாமா? இன்ஷால்லா இப்போது நம்மளுடைய ஹாஜி சாப் மௌலானா பிலால் சாப்
காஷிஃபி தாமத் பரகாத்துஹும் நம்ம இடையில் உட்காந்துருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹாஜி சாவுடைய பயணம் இன்றைக்கி சாயந்தரம் இஷாவுக்கு பிறகு அவங்களுடைய பயணம் இருக்குது. இவங்களுடைய பயணம் நாளைக்கு இருக்குது. இன்ஷா நாளைக்கு காலையில் கிளம்புறாங்க. அல்லாஹ் தஆலா இவங்க எல்லாத்துடைய பயணத்தை லேசாக்குவானாக. ஹாஜி சாப் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒரு 2 விஷயங்கள் எது நம்மளுக்கு நமக்காக நசியத்தாக இருக்கின்றதோ அந்த விஷயங்களை சொல்லி துவா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா லேசாக்கட்டும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ரெண்டு மூணு விஷயங்கள் தமிழ் சாத்தியம் கூடியிருக்கிறாங்க. கண்ணிமிக்க கணவன் பெரியவங்களே, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை வந்து கடைசி கடமை ஆக்கியிருக்கான். இஸ்லாத்தில் முதல் 5 கடமை இருக்குது.